குரூப் ஒன் 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, சம்முக்கு போவோம். 6400 வந்து என்ன பண்ணுறாங்க, தனி வட்டியில் ரெண்டு வருஷம் 6 மாதத்துக்கு வந்து 2 வருஷம் 6 மாதம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை வட்டி வீதம்? 5% 5% வட்டி வீதம் கொடுக்குறாங்க. தொகை எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 போடுவோம் இல்லையா? இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர்னு இது வட்டியில் தான் வரும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, தொகை கேட்குறாங்க. அப்போ வர ஆன்சரை கூட நான் சேர்த்துக்கணும், பிரின்சிபல் அசலை வந்து சேர்த்துக்கணும். புரியும் நினைக்கிறேன். ஆனால் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, P×1+R/100, அதில் கிடைக்கிறது வந்து வட்டியும் அசலும் சேர்ந்து தான் கிடைக்கும். அதான் அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வட்டி தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்களா. என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே மாதமாக மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? PNR/100, Pனது 6400, அப்புறம் இது N 2 வருஷம் 6 மாதம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து மாதமாக மாற்றிக்கிறேன். மாதமான இது வந்து 24 மாதம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம், 24 மாதம் ப்ளஸ் ஒரு 6 மாதம், அப்போ 30. அப்புறம் இன்ட்டு 5% பை 100 கூட வந்து 12 போடணும் நம்ம. ஓகேங்களா? ஏன் 12 போடுறோம்? நார்மலாக PNR/100 இயர் தானே போடுவோம். நம்ம இங்கே மந்த்து கொடுக்கறதுனால ஓகேவா, இதை மந்த்தாக மாற்றிட்டோம். ஓகேவா? அதனால் வந்து இயராக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு 12 அடிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதை நீங்கள் 12 வந்து இதை அச்சிங்கன்னு வச்சிங்களேன், 12 30 வச்சுன்னா வரும்னா 2.6 வரும். ஓகேவா? அதுதான் வருஷம் 2.6 கொடுத்துருக்காங்களே, அதை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால 30/12. ஓகேவா? அதாவது 30 மாதம் போட்டோம், கீழே 12 போட்டாச்சு. இதுவே வந்து இங்கே டேஸில் கொடுத்துருந்தா என்ன பண்ணோம்னா, 73 டேஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து என்னது மாதம் போடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? 365. ஓகேங்களா? அப்போ வந்து 365 போடணும். இங்கே மாதம்னால இது கீழே வந்து 12 போட்டுக்கிறோம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். கேன்சல் பண்ண அது 2 போயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 டேபிள் ஏதாச்சா 2, இதுன்னு இது 5 வாட்டி. அப்புறம் 2 டேபிள் இது ஆச்சுன்னா அது 32 வரும். 32 × 5 × 5 அப்படியே பெருகினா வரும்னா 800 வரும். 800ன்றது இது வட்டி. அதை வந்து என்ன பண்ணோம், 6400 கொடுத்துக்கிறாங்க. அதை ஆட் பண்ணால் ஆன்சர் இது 7200 ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் வந்து 800 கொடுத்துக்கிறாங்க. இது வந்து வட்டின்னு கேட்டிருந்தா இது கரெக்டு. ஆனால் என்ன கேட்டுக்கிறாங்க, தொகைன்னு கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா இதுதான் ஒரு ஆன்சரு. நீங்கள் நான் சொன்னப்போ இந்த மாதமாக கன்வெர்ட் பண்ணாமல் இப்படி கூட போடலாம். 6400 × 2.6 இயர் அப்படியே போட்டுக்கலாம். வேணா 2.6 × 5/100 இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? மந்த்தாக மாற்றினீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வந்து மாதம் போடுறோமோ அதை போட்டு கீழே 12 போடணும். ஓகேவா? இந்த 30 நாள் 30. சப்போஸ் வேறு என்ன மாதம் வந்து அந்த மாதத்தை போடணும். டேஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பதில் இது டேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துக்கிற டேஸை போட்டு கீழே ஃபார்முலாவில் 100 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 365 சேர்த்துக்கணும். 365 சேர்த்துக்கணும். சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் இது 7200 ஆன்சர்.